இன்றைக்கான மெனு ஆந்திரா பப்பும் பொரிச்ச மெனு. ஆனால் இது கூட எனக்கு சம்மந்தமே இல்லாமல் அவியல் சாப்பிடணும் போல இருந்ததால் கடைக்கு போய் ப்ளீஸ் அந்த கருணக்கிழங்கு தாங்கக்கா அப்படின்னு கேட்க, அது கருணக்கிழங்கே இல்லைம்மா சேப்பக்கிழங்குமா அப்படின்னு என்னை அசிங்கப்படுத்தினாலும் மீசையில் மண்ணோட்டம்லாம் அதுதான் வாய் தவறி வந்துட்டுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் காய்கறி மீன் அரிசி வகைகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அந்த சேப்பக்கிழங்கு அது உரிச்சா கையரிக்கும் கண்ணு சவுக்குன்னா சொல்லுவாங்க. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா வந்து அதை போட்டு ஒரு சாக்கு பையை வச்சு அப்படியே தோலை உரிச்சிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி உரிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணல. என் பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கானு தெரியல, எனக்கு ஒரு பாதிப்புமே. அவன் எல்லாம் சும்மா சீவிர மாதிரி தான் சீவினேன். ஆனால் அது சீவிரதான் ஒரு வேலையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாட்டி இந்த குக்கர் திறக்கும்போது ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. இன்றைக்கி விசில் சத்தம் நல்லா அழகாக இருக்குதுன்னு கொஞ்சம் அதிக நேரம் வச்சு தான் அந்த பருப்பு எடுத்தாலும் விதையாக தான் இருந்துச்சு. சில நாள் 2 விசில் அழகாக வந்துடுது. உலகத்தில் என்னென்னமோனா கண்டுபிடிக்காங்க. ஆனால் ஒரு புது கண்டுபிடிப்பா குக்கருக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு வெளியே காட்டுற மாதிரியே ஒரு பாத்திரம் யாராட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோட சிறிய வேண்டுகோள். அப்புறம் அவியல் அருமையாக இருந்துச்சு. அப்படியே சோத்தில் போட்டு விரவி தின்னு இருக்கலாம் போல். ஆனால் இந்த பருப்பும் அவியலும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல.